ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்னைக்கு புணர்ச்சி விதிகள் சீரீஸில் வந்து டே 1ல் இருக்கும். இன்னைக்கு என்ன புணர்ச்சி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடன்படு மெய்ப்புணர்ச்சி. உடன்படு மெய்ப்புணர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிலைமொழி இறுதி எழுத்தும் வருமொழி முதல் எழுத்தும் நம்மளுக்கு உயிரெழுத்தாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அது ரெண்டையும் சேர்க்கும் போது ஒரு இடைவெளி உண்டாகும். அந்த இடைவெளியை வந்து நிரப்புறதுக்காண்டி ஒரு மெய்யெழுத்து தோன்றும். அந்த மெய்யை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா உடன்படு மெய் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இலக்கணத்தில் வந்து இவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உடன்படு மெய் எழுத்துக்கள் தான் இருக்கு. ஸோ அதுபடி இந்த நன்னூல் பாடலை பாருங்க. கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இ ஐ வழி யவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமும் இவ்விருமையும் உயிர் வரியின் உடன்படு மெய் என்றாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இ ஐ இந்த 3 எழுத்தும் இறுதி எழுத்தா வந்துச்சுன்னா யவ்வும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இ ஐ அப்பனா எந்த உடன்படு மெய் வரணும்? ஈ வந்து உடன்படு மெய்யா வரும். அடுத்து ஏனே உயிர் வரினா இது அல்லாததுக்கு என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க, வவ்வுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வவ்வு அப்படின்னா இவ்வு என்ற மெய்யெழுத்து வரும். அடுத்து ஏமும் இவ்விருமையும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏமுன்னா இறுதி எழுத்து ஏ இருந்துச்சுன்னா ஈயும் வரலாம் இவ்வும் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். காட்சி கூட்டல் அலகு. இப்போ இந்த சீயை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இச்சி கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? அப்போ ஈன்ற எழுத்து வரும்போது நம்மளுக்கு என்ன உடன்படு மெய் வரும்? காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அலகு. இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுபதி இயல்பை விடுபதி, இது என்ன ஆகும்? இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு காட்சி அலகு அப்படின்னு சொல்லி மாறும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. மா கூட்டல் இல்லை. இப்போ இது ஐ வந்துச்சு அப்படின்னா ஈன்ற மெய்யெழுத்து வரும். இது எதுவுமே இல்லாம இது மா அப்படின்றத வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? இம்மு கூட்டல் ஆ. அப்ப நம்மளுக்கு என்ன வருது? இம்மு கூட்டல் ஆ. இது ஒரு உயிரெழுத்து, இது ஒரு எழுத்து. இப்போ நம்மளுக்கு இது ரெண்டு அல்லாத ஒரு வேற உயிரெழுத்து வரும்போது நம்மளுக்கு என்ன உடன்படு மெய் எழுத்து வரணும்? இவ் வரணும். அப்ப இது எப்படி புணரும்? மா கூட்டல் இவ் கூட்டல் இல்லை. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து மாவிலை அப்படின்னு மாறும். அடுத்தது சே கூட்டல் அடி. இதை எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஏ. இந்த இது வரும்போது ஏ வந்துச்சுன்னா ஈ வரலாம், என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வு வரலாம். இதுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா சே கூட்டல் ஈ கூட்டல் அடின்னு போட்டோம் அப்படின்னா சே அடின்னு கிடைக்கும். அதே மாதிரி சே கூட்டல் இவ்வு கூட்டல் அடின்னு போட்டோம் அப்படின்னா சேவ் படின்னு 2 கிடைக்கும். இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே.